Hey guys, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லெக்சர் 4 ஆஃப் ஜாவா 2 ஜாப் சீரிஸ். இதில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டைப் காஸ்டிங் அண்ட் டைப் கன்வர்ஷன். இவ்வளோத்தையும் நம்ம என்ன போறோம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் we can directly jump into the video. Okay, first concept வேரியபிள். First வந்து வேரியபிள். First வந்து வேரியபிள்ஸ். ஓகே, நீங்கள் ஆஃபன் ஒரு சம்திங் இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எடுத்தா இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஓகே, டீச்சர் A = 10. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, தட் மீன்ஸ் ஒரு ப்ரோக்ராம்னு வச்சு. இது ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம். இது என்னதுன்னா டேட்டா டைப். இது என்னதுன்னா வேரியபிள். வேரியபிள். ஸோ இதுக்கு பேர் என்னதுன்னா வேல்யூ. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வேரியபிள்னா என்ன, இந்த டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இப்போ வேரியபிள்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டோர் எனி வேல்யூ, ஏன் வேல்யூ ஸ்டோர் பண்ணும்? யூ வாண்ட் டு ஸ்டோர் எனி வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் லைன் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எடுத்துப்போம். இன்டீஜர் A = 10, இன்டீஜர் B = 10 or 20, இன்டீஜர் C = A plus B. இதான் நம்மளுடைய ப்ரோக்ராம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த எல்லா கன்வர்ஷனும் நடந்து A வந்து இந்த C = A plus B என்ற ஆபரேஷன், ஓகே, இந்த ஆபரேஷன் C = A plus B என்ற ஆபரேஷன் நடக்கணும் அப்படின்னா டைரக்டா நடந்துடாது. ஃபர்ஸ்ட் இந்த A ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இந்த B ஒரு, அதாவது ரேம்ல, அதாவது இதுக்கு என்ன ரேண்டம் அக்சஸ் மெமரிலாம் ரேம்ல தான் இது ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் A ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும், அப்புறம் B ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் AB என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். அதாவது நம்ம ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணணும், ஒரு அடிஷன் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான வேல்யூஸ் ரேம்ல ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை என்ன பண்ண முடியும், எடுத்து யூஸ் பண்ண முடியும். வித்தவுட் ஸ்டோரிங் த ப்ரோக்ராம் கான்ட் ஏபிள் டு ஒர்க். அப்போ அந்த ப்ரோக்ராம் ஒர்க் பண்றதுக்கு தேவையான மெமரி எடுக்குது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் A = 10, எக்ஸாம்பிள்ல A = 10 நம்ம என்ன பண்ணணும். ஸோ இதான் ரேம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இது ஒரு லொகேஷன் இருக்கு. இந்த லொகேஷன் பேரு 1001 வைங்களேன். இந்த லொகேஷன்ல நான் அந்த வேல்யூ போடுறேன்னு வைங்களேன், 10ன்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்த நம்ம எங்க யூஸ் பண்ணணும், இங்க ஒரு இடத்த ஸ்டோர் பண்ணிக்கிறோமா, இதை திரும்ப நான் வாங்கி என்ன பண்ணணும், ரீயூஸ் பண்ணுவோம் இல்ல இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ரீயூஸ் பண்ணுவோம் இல்ல இதை யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணல, அது எப்படி மானிட்டர் பண்றதுன்னா சம்திங் ஒரு நேம் வச்சுப்போம். ஸோ அதான் என்னது வேரியபிள். இப்போ வேரியபிள்னா என்னது, இட் இஸ் a name given to memory location. ஓகேவா, அப்ப வேரியபிள்னா என்னன்னா இட்ஸ் a kind of container. where we are going to store some value. ஓகேவா, அந்த பர்டிகுலர் மெமரி லொகேஷனுக்கு நம்ம ஒரு நேம் வைப்போம்ல, அதான் இட்ஸ் a வேரியபிள். ரைட்டா, வேரியபிள் இஸ் நத்திங் பட் it's a name given to the memory location where we are going to store some value for working the program, for during working. ஒரு ப்ரோக்ராம் ஒர்க் பண்றதுக்கு we need some memory to work. ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் ஆபரேஷன் இருக்குன்னா ஏன்னு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, பின்னு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரோக்ராம் வந்து JVM வந்து ஒர்க் பண்ணும். அப்போ we are going to store some value on some memory location. For that memory location we are giving some name. That name is nothing but variable. I can say variable is a container where we are going to store some value. The name given to the memory location is nothing but another variable. Simple, a name given to the memory location, அதான் என்னது வேரியபிள். ஓகே, ஸோ இதான் அது வேரியபிள். ஸோ ஒரு வேல்யூ உங்களுக்கு ஸ்டோர் பண்ணணும், அந்த இடத்த நீங்க திரும்ப மானிட்டர் பண்ணணும், அந்த வேல்யூ நீங்க திரும்ப ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும், வேரியபிள் ஒன்று இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்பர்ஸே மட்டும் எங்கெங்க எந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கு நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் என்ன பண்றோம், வேரியபிள்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ வேரியபிள்ன்றது இட்ஸ் a name given to the memory location. The memory location என்ன பண்ணுவோம்னா where we are storing the values. இதுக்கு பேர் தான் என்னது வேரியபிள். ஓகே, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் இருக்கு, what are the types of variable? Okay, next, types of variable. There are 3 types of variable இருக்கு. ஓகேவா, ஒன்னு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், அதுக்கு முன்னால லோக்கல் வேரியபிள், தென் ஸ்டாட்டிக் வேரியபிள். இந்த மாதிரி என்னது 3 டைப்ஸ் ஆஃப் இருக்கு. என்னென்ன டைப், ஒன் இஸ் லோக்கல் வேரியபிள்,
ஒன் மோர் இஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் லோக்கல் வேரியபிள்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். ஸோ மெயின் மெத்தட்ல ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன் அப்படின்னா அதுக்குள்ள இன்டீஜர் a ஈக்குவல் டு 10 அப்படி போட்டு பிரிண்ட் ஆஃப் a அப்படி கொடுக்குறேன்னா அவ்வளோதான். இப்போ இன்னொரு சம்மன் இங்கே ஒரு மெத்தட் இருக்குன்னா இது ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கு. இந்த மாதிரி இருக்குன்னா இந்த வேரியபிள் நம்ம ஏன்னு ஒன்று ஸ்டோர் பண்ணியிருக்கோம்ல, இந்த வேரியபிள் ஏல ஃபார் எக்ஸாம்பிள் தான் வேரியபிள் ஏ இதில் 10 அப்படின்னு இது மெமரி லொகேஷன் 1001 இப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா இந்த பர்டிகுலர் இந்த ஸ்கோப்ன்றது இந்த வேரியபிள்ன்றது இந்த மெத்தட்குள்ள மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். இங்கே போயிட்டு பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகாது, இட் இஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ தட் இஸ் கால்ட் லோக்கல் வேரியபிள். ஸோ லோக்கல் வேரியபிள்னா என்னன்னா அதோடைய ஃபோக்கஸ் அதோடைய ஸ்கோப் வந்து வித்தின் த மெத்தட், அதோட ஸ்கோப் வந்து வித்தின் த மெத்தட் ஒன்லி. அந்த மெத்தட்குள்ள மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதை அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் என்னது, லோக்கல் வேரியபிள். ஸோ அதை டிக்ளேர் பண்றது என்னது, இன்சைட் த மெத்தட்ல தான் என்ன பண்ணுவோம், டிக்ளேர் பண்ணுவோம், இன்சைட் த மெத்தட். ஓகே, ஸோ லோக்கல் வேரியபிள் எங்க டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா இன்சைட் த மெத்தட். அதோடைய ஸ்கோப் எதுக்குள்ள மட்டும் தான் இருக்குன்னா லோக்கல் வேரியபிள் அந்த மெத்தட்குள்ள மட்டும் தான் இருக்கும். இன்னொன்று என்னன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இன்னொன்று பேர் என்னன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இப்போ இந்த மெயின் மெத்தடுக்குள்ள கொடுத்தோம்ல, இப்போ இந்த கிளாஸ் ஒன்று எழுதி வச்சிருக்கோம்ல, இந்த கிளாஸுக்கு வெளியே கொடுப்பாங்க. அதாவது இது மெத்தடு, இதுக்கு பேர் என்னது மெத்தடு, இதுக்கு பேர் என்னது கிளாஸ். இது ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீன்ல நான் இன்டீஜர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுக்குறேன்னா அதுக்கு பேர் என்னதுன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அதுக்கு பேர் என்னதுன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எங்க டிக்ளேர் பண்றாங்கன்னா inside the class but and outside the method அந்த மாதிரி பண்ணா அதுக்கு பேர் என்னது, அந்த பேர் பண்ணா அதுக்கு பேர் என்னதுன்னா what is it, அதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா இங்க இந்த மாதிரி கொடுக்குறீங்களே இதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அப்போ இது வந்து இது வந்து இன்டைரக்டா என்னது, இது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு உண்டான ஒரு இன்ஃபர்மேஷனா. அப்போ இந்த கிளாஸை பேஸ் பண்ணி நீங்க எத்தனை ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸை பேஸ் பண்ணி நான் ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2 ஆப்ஜெக்ட் 3 3 கிரியேட் பண்றேன்னா அந்த 3 ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆகும், அந்த 3 ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஏஜ் இருக்குமா, அந்த 3 ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன இருக்கும், ஒரு ஏஜ் இருக்கும். அப்போ இந்த ஏஜ்ன்றது தனித்தனியா இருக்கும், ரைட்டா. இப்போ டிஃப்ரெண்ட் என்ன சொல்றது, செப்பரேட் மெமரி. ஓகே, ஒரே மெமரி கிடையாது, செப்பரேட் மெமரி, புரியுதா. அப்போ இந்த கிளாஸுக்கு நீங்க எத்தனை ஆப்ஜெக்ட் கொடுத்தாலும் இந்த ஏஜ்ன்றது அந்தந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தனித்தனியா இருக்கும். ஒரே ஒரு இடத்த ஏஜ்னு ஒன்று கிரியேட் ஆயிட்டு எல்லாமே ரீயூஸ் பண்ணிக்காது. அப்போ அந்த எத்தனை ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணாலும் அத்தனை ஆப்ஜெக்ட் அந்த ஏஜ்ன்றது தனித்தனியா தான் என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். அப்போ இது என்னது, செப்பரேட் மெமரி. அப்போ இது எங்க ஸ்டோர் ஆகும், இந்த லோக்கல் வேரியபிள் நம்ம சொன்னோம்ல, இந்த லோக்கல் வேரியபிள் இந்த இன்டீஜர் ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு சம்திங் இந்த மாதிரி நீங்க போறீங்க அப்படின்னா ஆர் சம்திங் நான் ஸ்ட்ரிங்னு எடுத்துக்கணும். நான் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் a ஈக்குவல் டு வேண்டாம், இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேட் இன்டீஜர் a ஈக்குவல் டு 15ன்னு சொல்றாங்க, a ஈக்குவல் டு 15. இப்போதைக்கு இந்த 15 என்னன்னு நினைச்சிங்க, நான் 15 இதை பத்தி சொல்லலை, இன்டீஜரை பற்றி சொல்ல. இப்போதைக்கு இந்த மாதிரி ஒர்க் ஆகாது, பட் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். இந்த மாதிரி ஏன்றது இதில் ஸ்டோர் ஆகும், 15ன்றது என்ன இதில் ஸ்டோர் ஆகும். ஆக்சுவலாக இப்படி ஸ்டோர் ஆகுது, இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். அப்போ இந்த லோக்கல் வேரியபிள் எங்க ஸ்டோர் ஆகுதுன்னா ஸ்டாக் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, பிகாஸ் ஆஃப் இது பிரிமிட்டிவ் ஸ்டாக், மொத்தமே பிரிமிட்டிவ் ஸ்டாக்ல தான் ஸ்டோர் ஆகும். ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக இது லோக்கல் வேரியபிள் எங்க ஸ்டோர் ஆகும், ஸ்டாக் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஆனா இங்க இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் சொல்லியிருக்கும்ல, இது என்னது, இட்ஸ் பார்ட் ஆஃப் என்னது, ஆப்ஜெக்ட். இது பார்ட் ஆஃப் என்னது, ஆப்ஜெக்ட். அப்போ இது எதுக்குள்ள ஸ்டோர் ஆகும், ஹீப் மெமரிக்குள்ள ஸ்டோர் ஆகும். ஏன்னா ஹீப் மெமரிக்குள்ள ஸ்டோர் ஆகும், ஆப்ஜெக்ட் எல்லாமே என்ன ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னா ஹீப் மெமரினா ஆப்ஜெக்ட் 1 இங்க தான் ஸ்டோர் ஆகும், ஆப்ஜெக்ட் 2 இங்க தான் ஸ்டோர் ஆகும். அப்ப அந்த ஏஜ்ன்ற கண்டென்ட் எதுக்குள்ள இருக்கு, ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2 ஆப்ஜெக்ட் 3 குள்ள இருக்கா. இப்போ ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னா அதுக்கு ஏஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லணும்ல, அப்ப அது எதுக்குள்ள இருக்கும், ஆப்ஜெக்ட் 1 நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்ல அதுக்குள்ளதான் இருக்கும். அப்போ நீங்க ஸ்பெசிஃபிக்கா பார்த்தா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எங்க ஸ்டோர் ஆகும், ஹீப் மெமரியில ஸ்டோர் ஆகும். லோக்கல் வேரியபிள் எங்க ஸ்டோர் ஆகும், ஸ்டாக் மெமரியில ஸ்டோர் ஆகும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் string a is equal to that means java இப்படி இருக்கு அப்படின்னா இதுக்கு பேர் என்னது, லோக்கல் வேரியபிள். எங்க ஸ்டோர் ஆகும், ஸ்டாக் மெமரியில ஸ்டோர் ஆகும். எங்க ஸ்டோர் ஆகும், ஸ்டாக் மெமரியில. ஒருவேளை இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா அது என்னது, ஆப்ஜெக்ட்டுக்குள்ளார. இது கிட்டத்தட்ட ஆப்ஜெக்ட் மாதிரி தான், ஆப்ஜெக்ட்குள்ளாரில் இருக்க ஒரு இன்ஃபர்மேஷன். அது எங்க ஸ்டோர் ஆகும்னா ஹீப்ல ஸ்டோர் ஆகும். அடுத்து தேர்டா சொல்றது என்னன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ தேர்டா என்னது, ஸ்டாட்டிக் வேரியபிள். தேர்ட் டைப் என்னதுன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்ன அப்படின்னா கிளாஸ் ஒன்று எழுதணும்ல, அதுக்கப்புறம் இங்க மெத்தட்னு ஒன்று எழுதணும்ல. கிளாஸ் மெத்தட் ரெண்டு இருக்கு அப்படின்னா
ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? மெத்தடுக்குள்ள எழுதுனா அதுக்கு பேரு என்னது? லோக்கல் வேரியபிள். இந்த மாதிரி எழுதுனா அதுக்கு பேரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அந்த மாதிரி சொன்னோமா? இப்போ இன்னும் ஒண்ணு இருக்கு. இதுவும் எங்க தான் எழுதுவோம்? இந்த இன்ஸ்டன்ஸ் எடுத்து தான் எழுதுவோம். ஆனா இதுக்கு பேர் என்னதுன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள். எதனால அது ஸ்டாட்டிக் வேரியபிள்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டாட்டிக்னு என்ன பண்ணுவோம்? ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக் integer or string a equal to java. இந்த மாதிரி எழுதியிருக்கேன் வைங்க. எழுதியிருக்கேன் static string a equal to java. இப்போ இந்த மாதிரி ஸ்டாட்டிக்னு போட்டிருக்கேன்ல, ஸ்டாட்டிக்னு போட்டால் என்ன அர்த்தம்? இது ஒரு கீவேர்ட். அப்போ இந்த ஸ்டாட்டிக்னு போட்டதெல்லாம் யாருக்கு சொந்தம்? இட் பிலாங்ஸ் டு என்னது? இட் பிலாங்ஸ் டு கிளாஸ். அப்போ என்ன ஆகாதுன்னா இந்த கிளாஸுக்கு நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்களா? ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2, ஆப்ஜெக்ட் 3ன்னு. அப்போ 3 ஆப்ஜெக்ட்டுக்குமே இந்த இந்த என்ன சொல்றது? இந்த ஏன்ற கண்டென்ட் இருக்கும். ஆனா அது 3மே என்ன பண்ணிக்கணும்? ரீயூஸ் தான் பண்ணிக்கணும். அப்போ ஒரே இடத்த ஏன்னு கிரியேட் ஆயிட்டு எல்லாரும் என்ன பண்ணிப்பாங்க? ரீயூஸ் தான் பண்ணிப்பாங்க. ஏன்னா இது இட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆப்ஜெக்ட், இட் இஸ் பிலாங்ஸ் டு என்னது? கிளாஸ். அப்போ என்ன ஆகாது? ஒரு இடத்துல ஒன் காப்பி தான், மெனி காப்பி கிடையாது, ஒன் காப்பி தான் இருக்கும். அப்போ ஏ ஈக்குவல் டு ஜாவான்னு ஒன்று தான் இருக்கும். அதை தான் எத்தனை ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் என்ன பண்ணணும்? ரீயூஸ் பண்ணிக்கணுமே தவிர இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் மாதிரி எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை காப்பியும் ஆகாது. புரியுதா என்னென்ன டிஃப்ரெண்ட்னு? லோக்கல் வேரியபிள்னா என்னன்னா மெத்தடுக்குள்ள மட்டும்தான் ஒர்க் ஆகும். அது எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஆர் லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸ்டாக் மெமரியில் ஸ்டோர் ஆகும். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு ஒன்று சொன்னோம். அது எங்க கிரியேட் ஆகும்னா கிளாஸுக்குள்ளார மெத்தடுக்கு வெளியே. அப்போ அந்த கிளாஸுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அத்தனை காப்பீஸ் கிரியேட் ஆகும், ஒரே காப்பி கிடையாது. அதே மாதிரி அதேக்குள்ள கிரியேட் ஆகிறது கிளாஸுக்கு குள்ளார மெத்தடுக்கு வெளியே. ஆனால் ஸ்டாட்டிக்னு ஒரு கீவேர்ட் போட்டிங்கன்னா இட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆப்ஜெக்ட், இட் இஸ் பிலாங்ஸ் டு என்னது? கிளாஸ். அப்போ ஒரு காப்பி தான் கிரியேட் ஆகும். எத்தனை ஆப்ஜெக்ட் வந்தாலும் அந்த ஒரு காப்பியை தான் என்ன பண்ணிக்கணும்? ரீயூஸ் பண்ணிக்கணும். அப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் யாருக்கு சொந்தம்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் என்னது? ஆப்ஜெக்ட்டுக்கு சொந்தம். ஸ்டாட்டிக் வேரியபிள்னு போட்டால் யாருக்கு சொந்தம்? கிளாஸுக்கு சொந்தம். ஸோ இதான் என்னது? 3 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள். ஸோ இதான் என்னது? வேரியபிள். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டீஜர் a equal to 10. இதுதான் என்னது? வேரியபிள். ஸோ அப்போ வேரியபிள்னா என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து என்னது? இது டேட்டா டைப். ஸோ இந்த லைன்ல இருந்து சொல்லுங்க பார்ப்போம். why we need this data type? what exactly data type னா இந்த கண்டெய்னர் ஆர் இந்த மெமரி லொகேஷன் அந்த ஏன்னு நேம் வச்சிருக்க அந்த ஏன்னு நேம் வச்சிருக்க மெமரி லொகேஷன்ல நம்ம என்னன்னு போடுறோம்? 10ன்னு போடுறோம். அப்போ இங்க ஒரு டேட்டா போடுறீங்கல்ல, அதுதான் வாட் டைப் ஆஃப் டேட்டா. வாட் டைப் ஆஃப் டேட்டா, வாட் டைப் ஆஃப் டேட்டா I am going to store inside the variable called a, inside the variable a. ஓகேவா? அப்ப இந்த வேரியபிள்குள்ளார நீங்க என்ன வேல்யூ ஸ்டோர் பண்றீங்க? தட் மீன்ஸ் இந்த வேரியபிள்குள்ள என்ன வேல்யூ ஸ்டோர் பண்றீங்க? அந்த டீடைல்ஸை தான் யார் கொடுக்குறா? இந்த டேட்டா டைப்ன்றது கொடுக்குது. அப்போ இங்க என்ன ஸ்டோர் பண்ணிருக்கேன்? 10ன்னு ஸ்டோர் பண்ணிருக்கேன். 10ன்றது என்னது? 10ன்றது நம்பர் வந்து எதோடைய டேட்டா டைப்? நம்பரை ரெப்ரஸ் பண்ற டேட்டா டைப் என்னதுன்னா இன்டீஜர். அதனால அப்படி இன்டீஜர் போட்டுருவோம். ஓ இதுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. இன்டீஜர் என்னென்ன இன்ஃபர்மேஷனை தருதுன்னா டேட்டா டைப் என்னென்ன இன்ஃபர்மேஷனை தருதுன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்னா என்னன்னு சொல்லிடுறேன். the type of data you are going to store. என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நீங்க ஸ்டோர் பண்றீங்க? அதாவது the what type of data நீங்க சொல்லலாம். what type of data, the type of data, or you can say what type of data you are gonna store. இப்போ டேட்டா டைப் என்னென்ன இன்ஃபர்மேஷனை தருதுன்னா அதேதான். ஸோ வாட் டைப் ஆஃப் டேட்டா, என்ன டேட்டா டைப், வாட் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் டேட்டா நீங்க ஸ்டோர் பண்றீங்க. அந்த பர்டிகுலர் how much size is required to store the data. ஸோ ஏன்னு ஒரு வேல்யூ, ஏன்னு ஒரு வேரியபிள் அந்த மெமரி லொகேஷன்ல 1001ன்னு வச்சுங்க. இந்த 1001குள்ளேயே அந்த வேல்யூ ஒரு டேட்டாவும் ஒரு சைஸ் இருக்குல்ல. அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சைஸ் ஐ நீட் டு ஸ்டோர் திஸ் பர்டிகுலர் வேல்யூ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் என்ன தரும்? இந்த டேட்டா டைப் தான் தரும். என்ன டைப் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்றீங்க, எவ்வளோ சைஸ் வேணும், ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டா டைப் தட் மீன்ஸ் அந்த வேல்யூ என்னென்ன ஆப்ரேஷன்ஸை அலோவ் பண்ணும், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பர்ஃபார்ம் பண்ணலாம். இப்படி எல்லா இன்ஃபர்மேஷன் யார் தருவா? டேட்டா டைப் தான். சிம்பிளா சொன்னா அந்த வேரியபிள்குள்ள அந்த மெமரி லொகேஷன் அந்த வேரியபிள்குள்ள என்ன டைப் ஆஃப் வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்றோம் அதை டிஸ்கிரைப் பண்றது தான் என்னது? டேட்டா டைப். என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னா we have two types of data type.
என்னென்ன டைப்னா மோஸ்ட் primitive டேட்டா டைப், மோஸ்ட் primitive டேட்டா டைப், இன்னொன்று வந்து நான் primitive டேட்டா டைப். நான் primitive டேட்டா டைப். primitive டேட்டா டைப்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஸோ primitive டேட்டா டைப்னா என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குன்னா பைட், ஷார்ட், இன்டீஜர், லாங். இது நாலுமே என்னதுன்னா யாரை டிஸ்கிரைப் பண்றதுன்னா நம்பர்ஸை டிஸ்கிரைப் பண்றது. ஓகே, நம்பர்ஸை டிஸ்கிரைப் பண்ற டேட்டா டைப்ஸ். ஓகே, 1 2 3 4 அந்த மாதிரி நம்பர்ஸை டிஸ்கிரைப் பண்றது. அதுக்கப்புறம் டெசிமலை டிஸ்கிரைப் பண்றது, அதாவது ஃப்ளோட் நம்பர்ஸ். யூ கேன் சே டெசிமல் நம்பர்ஸ் சொல்லுவோம்ல, அதுக்கு என்னதுன்னா ஃப்ளோட்டு, டபுள், இதெல்லாம் என்னது டெசிமல் நம்பர்ஸ். அதாவது நம்ம பாயிண்ட்னு சொல்லுவோம் பத்தியா, பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வர்றது. அதுக்கப்புறம் கேரக்டரை பேஸ் பண்ணி வர்றது கேரக்டர்ஸ், அதை பேஸ் பண்ணி வர்றது கேர். அடுத்து பூலியன் டைப். பூலியன் டைப்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ரைட்டா? எவ்வளவு சைஸ் தேவை அப்படின்னா பைட், இது எல்லாமே நான் பைட்ல எழுதுறேன், எல்லாமே பைட்ல எழுதுறேன். பைட்டை ஸ்டோர் பண்றதுக்கு 1 பைட், ஷார்ட்டுக்கு 2 பைட், இன்டீஜருக்கு 4 பைட்ஸ், லாங்குக்கு 8 பைட்ஸ், ஃப்ளோட்டுக்கு 4 பைட்ஸ், டபுளுக்கு 8 பைட்ஸ், கேரக்டர் 2 பைட்ஸ். இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பைலர் ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகே, இப்போ இங்க என்ன ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட்னா இது என்னது, இதான் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் primitive டைப். நான் primitive என்ன இருக்குன்னா அரேஸ், ஸ்ட்ரிங்ஸ், ஜென்ரலா சொல்லணும்னா ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே என்னவா கன்சிடர் பண்ணுவோம், நான் primitive டேட்டா டைப்பா கன்சிடர் பண்ணுவோம். இந்த primitive ஒரே ஒரு திங்ஸ் மட்டும் இருக்கு, என்னதுன்னா எல்லாத்துக்குமே நீங்க டைரக்டா ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் a = 10 இந்த மாதிரி போட்டுடலாம். ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லாங்ல ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னா லாங் a = 1000 இந்த மாதிரி இருக்குன்னா நீங்க ஸ்பெசிஃபிக்கா இங்க lன்னு போடணும். அதே போல இன்னொன்று ஃப்ளோட்டுக்கு இருக்கு. ஸோ ஃப்ளோட் a = இந்த மாதிரி 10.5 அப்படின்னு போடுறீங்கன்னா fன்னு போடணும். ஆனா டபுளுக்கு என்ன போட தேவையில்ல, டபுள் d = 10.2 அப்படின்னா போட தேவையில்ல. ஏன் அப்படின்னா ஜாவால ஜென்ரலா நீங்க நம்பர்ஸ் இந்த மாதிரி நம்பர்ஸை ஸ்டோர் பண்றீங்கன்னா அது என்னவா கன்சிடர் பண்ணும், இன்டீஜரா தான் கன்சிடர் பண்ணும். இன்டீஜரா தான் என்ன பண்ணும், கன்சிடர் பண்ணும். இல்ல எனக்கு லாங்ல ஸ்டோர் பண்ணா நீங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணணும், lன்னு பண்ணணும். அதே மாதிரி ஜென்ரலா நீங்க டெசிமல் பாயிண்ட்னா அது என்ன டைப்பா ஸ்டோர் பண்ணணும், டபுளா தான் ஸ்டோர் பண்ணணும். உனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஃப்ளோட் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், 10.5 f எண்ட்ல fன்னு போடணும். ஓகே, இதான் primitive, இதான் நான் primitive. அப்ப primitive-னா என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ நீங்க primitive கீழே இருக்குல்ல அந்த டேட்டா டைப்னா என்ன பண்ண முடியாது, ஃபர்தரா டிவைட் பண்ண முடியாது. ஃபர்தரா டிவைட் பண்ண முடியாது. ஐ குட் நாட் ஏபிள் டு ஃபர்தர் டிவைட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர்னு ஒன்று எடுத்தீங்கன்னா இன்டீஜர் தான் ஃபைனல். அதுக்கப்புறம் இன்னொரு டேட்டா டைப் என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. ஆனா நான் primitive டேட்டா டைப்னா ஐ கேன் ஃபர்தர் டிவைட், ஐ கேன் ஃபர்தர் டிவைட். அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னதுன்னா நான் primitive டேட்டா டைப். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அரே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அரே எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா இன்டீஜர் arr = 1, 2, 3. ஓகே, இதுன்றது ஒரு அரேவா. ஓகே, ஸோ இதுல இருந்து என்னால எதனா பண்ண முடியுமா கேட்டா இது வந்து ஒரு இன்டீஜர் அரே. அப்ப ஈச் எலமெண்ட் நான் ஒரு எலமெண்ட் ஸ்டோர் பண்றேன்னு வச்சுங்க. இன்டீஜர் arr = array of 0 அப்படின்னு போடுறேன்னா அப்ப இதுக்கு என்ன மீனிங், இன்டீஜர் arr = என்னது 1. அப்ப அல்டிமேட்டா நான் அந்த இன்டீஜர் அரேவை என்னவா மாத்திட்டேன், ஒரு இன்டா மாத்திட்டேன்னா, ஒரு இன்டா ஒரு நார்மல் இன்டீஜரா மாத்திட்டேன்னா, ஒரே ஒரு ஒன் சிங்கிள் நம்பரா மாத்திட்டேன்னா, அப்ப அரேஸ்ல இருந்து நான் என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், அரேஸ்ல இருந்து நான் என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், இன்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாத்த முடியுது. ஃபர்தரா அதாவது மாத்த முடியுது இல்ல, இந்த மாதிரி பெரிய டேட்டா டைப்ல இருந்து அரேஸ்ல இருந்து ஒன்னு டிவைட் பண்ணி இன்னொரு டேட்டா டைப்புக்கு நம்ம கொண்டு வர முடியுது. அதாவது அந்த பர்டிகுலர் டேட்டா டைப்பை டெரைவ் பண்ணா இன்னொரு டேட்டா டைப் கிடைக்குது அப்படின்னா தட் இஸ் நான் primitive டேட்டா டைப். இப்போ நீங்க இந்த பக்கம் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எதை ஒர்க் பண்ணாலும் அதான் ஃபைனல். பட் இங்க இருக்க அரே, ஸ்ட்ரிங், ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் எதனா ஒர்க் பண்ணாலும் ஃபைனலா உங்களால வேற ஒன்றத்தை டெரைவ் பண்ண முடியும். அதுன்றது நான் primitive. சிம்பிளா சொல்லணும்னா இஃப் யூ primitive டேட்டா டைப்னா என்னன்னா, primitive டேட்டா டைப்னா என்னன்னா further I can't derive or divide. Further I can't divide. Further I can't divide. இதுவே நான் primitive டேட்டா டைப் அப்படின்னா நான் primitive டேட்டா டைப்னா I can further divide. ஓகே, ஸோ இவ்வளோதான். ஸோ இது ரெண்டு தான் வெரி இம்பார்ட்டன்ட். தான் primitive அண்ட் நான் primitive டேட்டா டைப். இதெல்லாம் how much that much size is required. ஸோ என்ன சைஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டீஜர் a = 10 இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணோம்னா டேரெக்டாக மெமரியில் என்ன பண்ண முடியாது, போய் ஸ்டோர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த JVM
ஸோ ஜேவிஎம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆகுது, ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஓகே இந்த மாதிரி 10ன்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது வந்து என்ன போர்ஷன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கும், இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு 10. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. இது என்னதுன்னா டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள். இதுக்கு பேர் என்னதுன்னா டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள். இதுக்கு பேர் என்னதுன்னா இனிஷியலைசேஷன். இதுக்கு பேர் என்னதுன்னா இனிஷியலைசேஷன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் பிரிச்சு எழுதிக்கும். அதாவது இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு 10ன்ற லைனு ஆக்சுவலா என்ன அர்த்தம், இப்படிதான் அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் லைனை தான் என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே இன்டீஜர் ஏ, அப்போ ஒரு மெமரி லொகேஷன் நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போ அந்த மெமரி லொகேஷன்னா இந்த ஏல ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆக போகுது. அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கு பேர் என்னன்னு வைக்க போறேன், ஏன்னு வைக்க போறேன். ஓகே எவ்வளோ மெமரி லொகேஷன் தேவை, அந்த வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு எவ்வளோ மெமரி லொகேஷன் டீடைல்ஸ் யார் தருவா, இன்டீஜர் தருவாங்களா. அப்போ என்ன பண்ண போறோம், இன்டீஜரா ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு எத்தனை தேவை, 4 பைட்ஸ் தேவை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோட மெமரி இப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து 1000, இது வந்து 1001, இது 1002, இது 1003. அப்போ என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், ஜாவா என்ன பண்ணும், இது மொத்தத்தையும் போயிட்டு இந்த 4 பிளாக்கையும் அலோகேட் பண்ணிட்டு அதுக்கு பேர் என்னன்னு வச்சிரும், ஏன்னு வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சிரும். அடுத்து செகண்ட் லைன் வரும்போது ஏ ஈக்குவல் டு 10, இது என்னது அசைன்மெண்ட். அப்போ இந்த பர்டிகுலர் லொகேஷன்ல நான் என்ன பண்ணணும், 10ன்ற வேல்யூ ஃபார்ம் பண்ண போறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி எடுத்துட்டா உள்ள போயிட்டு என்ன பண்றோம் 10. இதுக்கப்புறம் நீங்க எப்பெல்லாம் பிரிண்ட் ஆஃப் ஏ அந்த மாதிரி எப்பெல்லாம் ஏன்னு கூப்பிடுறீங்களோ ஏ வராது, ஏல எந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு 10, அப்போ 10 தான் வரும். இதுதான் இதற்குள்ள நடக்கிறது. இதான் இந்த ஒன் லைன்ல நடக்கிற வேல்யூ. ஒன் லைன் இதுனா டேட்டா டைப்னா என்னன்னு பார்த்தாச்சு, வேரியபிள்னா என்னன்னு பார்த்தாச்சு, அந்த லைன் எப்படி ஒர்க் ஆகும், அந்த லைன்ல இருக்க காம்போனன்ட்ஸ் என்னது, டிக்ளரேஷன் ஆஃப் த வேரியபிள், இனிஷியலைசேஷன் ஆஃப் த வேரியபிளும் பார்த்தாச்சு. ஓகேவா, ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இப்போ இது இன்டீஜர், இது ஏ ஈக்குவல் டு இது 10 அப்படின்னா இதுக்கு என்னது, இது என்ன டைப்பு, இது பிரிமிட்டிவ் டைப். அப்போ இது எப்படி ஆக்சுவலாக ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்டாக் மெமரி அப்படின்னு எடுத்திங்கன்னா, இது என்னது ஹீப் மெமரி அப்படி எடுத்துக்கிட்டா, இது நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், பிரிமிட்டிவ் டேட்டா டைப் ஃபுல்லாக எப்படி ஸ்டோர் ஆகும், எல்லாமே இதுக்குள்ளேயே ஸ்டோர் ஆகிக்கும். எல்லாமே ஏ ஈக்குவல் டு மொத்தமாக ஸ்டோர் ஆகும். இதுவே ஸ்ட்ரிங் ஏ ஈக்குவல் டு ஜாவா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க, இது ஸ்ட்ரிங்ன்றது என்னது ஆப்ஜெக்ட். அப்போ என்னது பிரிமிட்டிவ் கிடையாதா, அப்போ இது ஆஸ் யூஷுவல் நார்மலாக ஸ்டோர் ஆகும். நார்மலானா என்னது, இது ஸ்டாக் மெமரி, ஸ்டாக்னா என்ன வந்துடும், ஏ வந்துடும். அடுத்து என்னது ஹீப் மெமரி, ஹீப்னா இங்கே யார் ஆப்ஜெக்ட், இது டேட்டா டைப், இது ரெஃபரன்ஸ் வேரியபிள், இது வந்து என்னது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எங்கே வந்துடும், ஆப்ஜெக்ட் வந்து ஹீப் மெமரியில் வந்துடும் ஜாவா. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணணும், அந்த ரெஃபரன்ஸ் போகும். இப்போ ஏ வந்து ஜாவா பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்படி தான் என்னது ஒர்க் ஆகுது. ஸோ இதான் என்னது வேரியபிள். வேரியபிள்னா என்ன, அதோட டைப்பு, டேட்டா டைப்ஸ்னா என்ன, அதோட டைப்பு. ஸோ எப்படி இன்டர்னலாக ஸ்டோர் ஆகுது, இன்டர்னலாக எப்படி ஸ்டோர் ஆகுது தெரியுதா. அப்போ இன்னொரு பாயிண்ட் இங்கே சொன்னோம்ல ஸ்டாட்டிக் வேரியபிள்னு. இப்போ ஸ்டாட்டிக் வேரியபிள் எங்கே ஸ்டோர் ஆகும், எங்கே பார்த்தோம், ஸ்டாட்டிக் வேரியபிள் எங்கே ஸ்டோர் ஆகும், ஸ்டாட்டிக் வேரியபிள் எங்கே ஸ்டோர் ஆகும்னா மெத்தட் ஏரியாவில் ஸ்டோர் ஆகும். ஆல்ரெடி பார்த்தோம், மெத்தட் ஏரியாவில் ஸ்டோர் ஆகும். லோக்கல் வேரியபிள் எங்கே ஸ்டோர் ஆகும், திரும்ப ரிமைண்ட் பண்ணுற பாருங்க. ஸோ என்னென்ன எங்கெங்கே ஸ்டோர் ஆகும், ஸ்டாக் மெமரியில் என்னென்ன ஸ்டோர் ஆகும், ஸ்டாக் மெமரியில் லோக்கல் வேரியபிள், ஃபங்க்ஷன் கால், primitive data type. So heap memoryல entire objects, method areaல static variable, class information, byte code எல்லாமே என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். அப்போ இங்க எங்க ஆப்ஜெக்ட்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா ஆப்ஜெக்ட்டுக்குள்ள தான் என்ன இருக்கு, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கு. ஓகேவா. ஸோ இதான் என்னது வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்பரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னது ஆப்பரேட்டர்ஸ். ஸோ ஆப்பரேட்டர்ஸ்னா என்னன்னா, it is just to perform some operation. It is performing operation on operands or values. எதுக்கு இந்த ஆப்பரேட்டர்ஸ் தேவைன்னா, நம்ம வந்து ப்ரோக்ராம்ன்றது இது மேத்தமெட்டிக்கலாக நிறைய நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய அடிஷன் ஆப்ரேஷன், இந்த அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணுவோம், சம்டைம்ஸ் அடிஷன் பண்ணுவோம், சம்டைம்ஸ் லாஜிக்கல் பண்ணுவோம், சம்டைம்ஸ் செக் பண்ற மாதிரி இருக்கும், அந்த ஒர்க்கை செக் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்னது ஆப்பரேட்டர்ஸ் தான், ஆப்பரேஷன்ஸ் தான். இந்த ஆப்பரேட்டர்ஸ்னா என்ன, இட்ஸ் கோயிங் டு பி பர்ஃபார்ம் சம் ஆப்பரேஷன் அண்ட் ஆப்பரன்ஸ். ஸோ ஆப்பரேட்டர்னா என்ன, ஆப்பரேஷன் என்னன்னா சிம்பிள், அதே மாதிரி எடுத்துப்போம். இன்டீஜர் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இங்க என்ன ஆப்பரேஷன் பண்ண போறோம், அடிஷன் ஆப்பரேஷன் பண்ண போறோமா. அந்த அடிஷன் ஆப்பரேஷன் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கோம்ல, அதுக்கு பேர் தான் என்னது ஆப்பரேட்டர். இதுக்கு பேர் தான் என்னது ஆப்பரேட்டர். இந்த அடிஷன் ஆப்பரேஷனை யார் கூட யார இன்வால்வ் பண்றோம் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் ஆப்பரண்ட். திஸ் இஸ் ஆப்பரண்ட் ஏ, திஸ் இஸ் ஆப்பரண்ட் ஏ,
திஸ் இஸ் ஆப்பரண்ட் பி. புரியுதா? என்ன ஆபரேஷன் பண்ண போறீங்கன்ற சிம்பிள் தான் ஆபரேட்டர். அது யார் மேல பண்ண போறீங்கன்றது தான் ஆப்பரன்ஸ். ஓகே, ஆப்பரன்ஸ் அண்ட் ஆபரேட்டர். என்னென்ன ஆபரேட்டர்ஸ் இருக்கு? இதெல்லாம் வெரி சிம்பிள், நீங்க ஆல்ரெடி பார்த்தது, அதனால தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். டைப்ஸ் ஆஃப் ஆபரேட்டர்ஸ். எது? டைப்ஸ் ஆஃப் ஆபரேட்டர்ஸ். என்னென்ன ஆபரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் arithmetic operators. First one arithmetic operators, then relational operators, then logical operators, then assignment operators, then unary operators, then increment or decrement operators, next ternary operators, next bitwise operators. These many operators are there. First one, so arithmetic operators na enna na, நம்ம நார்மலா பண்ணுவோம்ல, பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன், டிவைட் அண்ட் மாடுலஸ். இதெல்லாம் என்னதுன்னா நார்மலா நம்ம பண்றதுனா நார்மலா a பிளஸ் b பண்ணுவோம், a மைனஸ் b பண்ணுவோம், எல்லாமே உங்களுக்கு தெரியும். a பிளஸ் b னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம், a மைனஸ் b னா சப்ட்ராக்ட் பண்ணுவோம், a ஆஸ்டிக் b னா மல்டிபிள் பண்ணுவோம். இது ரெண்டும் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். என்னதுன்னா ஃபர்ஸ்ட் இது என்னது, இது வந்து திஸ் இஸ் மாடுலஸ். இதுக்கு பேர் என்னது? மாடுலஸ். இதுக்கு பேர் டிவைட். இது என்ன, இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கீழே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு நம்ம சம்திங் எடுத்தோம், a ஈக்குவல் டு 10, b ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்துட்டா, நீங்க a பை b போடுறீங்க அப்படின்னா 10/2 என்ன ஆன்சர் வரும்? 10/2. நம்ம ஃபைன் போடுவோம். எப்படி 10/2 ஃபைன் போடுறோம்? இது 10, இது 2, 5 2s are 10, 0. இப்படி ஒர்க் பண்ணிட்டு நம்ம ரிசல்ட் எது கொடுக்குறோம்? இது குவாஷன்ட் என்னவா கொடுக்குறோம்? ரிசல்ட்டா கொடுக்குறோம். அப்போ உங்களுக்கு ரிசல்ட், your result worried about quotient, if your result is worried about quotient னா நீங்க என்னன்னு போடணும்? a by b ன்னு போடணும். அதாவது டிவைட் யூஸ் பண்ணணும். இல்ல எனக்கு இதுல ஆன்சர் இது வேணும், ரிமைண்டர் தான் என்னோட ஆன்சர், ரிமைண்டர் தான் என்னோட ரிசல்ட் அப்படின்னு கேக்குறீங்க. அதாவது if your result is ரிமைண்டர்னா நீங்க என்ன பண்ணணும்? a மாடுலஸ் b ன்னு போடணும். அவ்வளவுதான் இது ரெண்டுத்துக்குள்ளான டிஃபரன்ஸ். ஓகே, அடுத்த ரிலேஷனல் ஆபரேட்டர்னா செக் ஃபார் த ரிலேஷன். ரெண்டுத்துக்குள்ளான ரிலேஷன் என்ன ரிலேஷன்? கிரேட்டர் தென், லெஸ் தென், அடுத்து என்னது? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, டபுள் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. ஸோ இதான் என்னது? ரிலேஷன். அதாவது a கிரேட்டர் தென் b, ஃபார் எக்ஸாம்பிள் a கிரேட்டர் தென் b, 4 கிரேட்டர் தென் 5, 4 ஈக்குவல் டு 5 இந்த மாதிரிலாம் செக் பண்ணுவோம்ல. அப்போ இது என்ன பண்ணும்? a கிரேட்டர் தென் b னா 4 கிரேட்டர் தென் 5. கண்டிஷன் என்னது? கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும். இது வந்து என்னது? கண்டிஷன் 4 ஈக்குவல் டு 5 அகைன் என்னது? ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 கிரேட்டர் தென் 4 கண்டிஷன் என்னது? ட்ரூ அப்படின்னு சொல்லும். அப்போ இதோட ரிட்டர்ன் டைப் என்னது? இந்த ரிலேஷனல் ஆபரேட்டரோட ரிட்டர்ன் டைப் என்னதுன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதாவது ரிலேஷனல் ஆபரேட்டரோட ரிட்டர்ன் டைப்னா அது ஆன்சர் எதுல கொடுக்கும் அப்படின்னா எய்தர் என்னவா கொடுக்கும்? ட்ரூ ஆர் ஃபால்ஸா கொடுக்கும். இது என்னதுன்னா பூலியன். என்னவா கொடுக்கும்னா பூலியன். ஓகே, ஆன்சர் என்னது? எதுல வரும்னா பூலியன்ல ஆன்சர் தரும். ஓகே, ஸோ இப்போ இது சிம்பிள். நீங்க ஜஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு கெட் a greater than, less than, greater than or equal to, less than or equal to, இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து என்னதுன்னா லாஜிக்கல். இங்க ரெண்டு இருக்கு, லாஜிக்கல் அண்டு லாஜிக்கல் ஆர், இந்த மாதிரி லாஜிக்கல் நாட். ஓகே, லாஜிக்கல் ஆபரேட்டர் நம்ம யாருக்கு மேல அப்ளை பண்ணுவோம், யாருக்கு பிட்வீன்ல அப்ளை பண்ணுவோம்னா ரிலேஷனல் கிட்ட தான் அப்ளை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிலேஷன் ஆபரேட்டர் என்ன பார்த்தோம்? 4 greater than 5 அப்படின்னு பார்த்தோமா. அடுத்து 6 greater than என்னது 4 இப்படின்னு பார்த்தோம். இது என்னது? இது ஒரு ரிலேஷனல், இது ஒரு ரிலேஷனல். இதுக்கு பிட்வீன்ல எனக்கு எதனா செக் பண்ணணும்னா நம்ம லாஜிக்கல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதுவும் ட்ரூவா இருக்கணும், அப்பதான் எனக்கு ஆன்சர் என்ன வேணும்? எனக்கு ட்ரூ வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க அண்டு போடுறேன் வைங்க. இப்போ அண்டுடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னா, அண்டுன்னு போடுறீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறதும் ட்ரூவா இருக்கணும், இந்த பக்கம் இருக்கிறதும் ட்ரூவா இருந்தா தான் ஹோல் ஆன்சர் என்னவாக தரும்? ட்ரூன்னு தரும். இல்ல நான் ஆர் போடுறேன் அப்படின்னா இந்த பக்கம் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த பக்கம் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். மீனிங் வந்து எப்படின்னா இங்க ட்ரூன்னு இருக்கு இனிஷியலா, இங்க ட்ரூன்னு இருக்கு, இங்க ஃபால்ஸ் இருக்கு, ஆர் இங்க ஃபால்ஸ் இருக்கு, இங்க ட்ரூ இருக்கு. எது பண்ணாலும் என்ன ஆன்சர் கொடுத்துரும்? ட்ரூ. அதாவது எனி ஒன் ட்ரூவா இருந்தாலும் ஆன்சர் என்னது? ட்ரூ. போத் ட்ரூவா இருந்தா தான் என்னது? ஆன்சர் ட்ரூ. இவ்வளவுதான். இப்போ இந்த கேஸ்ல 4 greater than 5, 6 greater than 4, 4 greater than 5 கண்டிஷன் ஃபால்ஸ்,
இது என்னது 6 கிரேட்டர் தென் கண்டிஷன் ட்ரூ. ஃபால்ஸ் ட்ரூனா என்ன அர்த்தம்? இந்த இடத்த ஃபால்ஸ்னு அர்த்தம். இதுவே நான் அண்டு போட்டேன்னா இது ஃபால்ஸ் தான், இது ட்ரூ தான், பட் ஒன்னு ட்ரூ ஆயிருக்கு. அப்ப ஆன்சர் என்னது? இட் டிபெண்ட்ஸ். ரைட்டா? சோ இவ்வளவுதான் என்னது லாஜிக்கல் வந்து என்னது லாஜிக்கல் ஆபரேட்டர். ஓகே, அரித்மெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல். தென் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். நாட்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ. அதான் என்னது லாஜிக்கல் நாட். திஸ் இஸ் ஃபார் என்னது லாஜிக்கல் நாட். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அசைன்மெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னா ஈக்குவல் டு, பிளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஆஸ்ட் ஈக்குவல் டு, டிவைட் ஈக்குவல் டுன்னு வரும். அப்படின்னா என்ன, நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்றோம். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம ஒன்று பார்த்தோம்ல, இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு போட்டால் என்ன அர்த்தம்? இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு 10. அது எப்படி எழுதுவோம்? இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு 10. அப்போ என்ன, அது ஏன்னு ஒரு 10ன்னு ஒரு வேல்யூ ஏக்கு என்ன பண்றாங்க? அசைன் பண்றாங்க. அந்த மெமரி லொகேஷன்ல என்ன பண்றாங்க? 10ன்னு அசைன் பண்றாங்க. ஸோ அதான் என்னது அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இதுக்கு நிறைய வேரியேஷன் இருக்கு. ஏ ஈக்குவல் டு 5 கொடுக்கலாம், ஆர் ஏ பிளஸ் ஈக்குவல் டு 5 கொடுக்கலாம். அதுக்கு மீனிங் வந்து ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 5 அப்படின்னு போடுவாங்க. அடுத்து ஏ மைனஸ் ஈக்குவல் டு 5 போடலாம். அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் 5. அடுத்து என்னன்னா ஏ மல்டிப்ளை ஈக்குவல் டு அப்படின்னு போடலாம். ஏ ஆஸ்டிக் ஈக்குவல் டு 5 போட்டா ஏ ஈக்குவல் டு ஏ ஆஸ்டிக் 5 மீனிங். அடுத்து ஏ டிவைட் ஈக்குவல் டு 5 அப்படின்னு போட்டிங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஏ டிவைட் பை 5. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன் நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஷார்ட் ஃபார்மா யூஸ் பண்ணலாம். இது அசைன்மெண்ட் ஆபரேட்டர். நெக்ஸ்ட் யுனாரி ஆபரேட்டர். யுனாரி ஆபரேட்டர்னா சிங்கிள். ஏ ஒரே ஒரு இதுதான் இருக்கும். இப்போ ஏ ஈக்குவல் டு 5 இருக்குன்னா மைனஸ் ஏன்னு போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? மைனஸ் 5 அர்த்தம். இட் வில் பி ஒர்க் ஆன் ஒன்லி ஒன் ஆபரண்ட். அடுத்து இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர். ஸோ இன்க்ரிமெண்ட் என்னது? இப்போ ஐ பிளஸ் பிளஸ் அப்படி போடுறோம் அப்படின்னா இது என்னது? இன்க்ரிமெண்ட் பை 1. ஐ மைனஸ் மைனஸ் போடுறோம் அப்படின்னா இது என்னது? டிக்ரிமெண்ட் பை 1. ஒரு 1 இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு 1 டிக்ரிமெண்ட் ஆகுது. இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த ஐ பிளஸ் பிளஸ் போடுறாங்கல்ல, இதுக்கு பேர் என்னதுன்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இதுக்கு பேர் என்னதுன்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இதுக்கு பேரு போஸ்ட் இன்க்ரிமெண்ட். மைனஸ் மைனஸ் ஐன்னு போறது ப்ரீ இன்க்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட். இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் ஆஃப் ஏ பிளஸ் பிளஸ் அப்படின்னு போறீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? அவுட்புட் என்ன ஆன்சர் வரும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவுட்புட் 5 வரும். இந்த அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏவோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 6 மார்க் இருக்கும். இந்த ஏவோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 6 மார்க் இருக்கும். அதுவே இது இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் எடுத்துக்கணும் வைங்களேன். இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு 5, அதே மாதிரி பிரிண்ட் ஆஃப் என்ன போடுறீங்க? பிளஸ் பிளஸ் ஏ அப்படின்னு போடுறீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? ப்ரீ இன்க்ரிமெண்ட். முன்னாடி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு என்ன ஆகும்? பிரிண்ட். அப்போ நீங்க அவுட்புட் எடுத்தீங்கன்னா 6ன்னு வரும். அவுட்புட் இன்டீஜர். இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு போட்டு நம்ம என்ன போடுறோம்? ஏ பிளஸ் பிளஸ்ன்னு போடுறோம். பிளஸ் பிளஸ் போட்டு என்ன பண்ணலாம்? செக் பண்ணலாம் ஆன்சர் என்ன வருதுன்னு. இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். பிரிண்ட் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும்? அதை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஆன்சர் என்னன்னு வருது? 5 வருதா? இதுவே என்ன பண்ணலாம்? பிளஸ் பிளஸ் ஏன்னு போடலாம். பிளஸ் பிளஸ் ஏன்னு போடலாம். இப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்க. பிளஸ் பிளஸ் ஏன்னு போடலாம். என்ன ஆன்சர் வருது? 6ன்னு வருதா? இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு என்ன ஆகுது? பிரிண்ட் ஆகுது. ஸோ இதான் அது ரெண்டுத்துக்கு உண்டான டிஃபரெண்ட். இது வந்து நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர். அதாவது என்னதுன்னா யுனாரி, தட் மீன்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆகட்டும். அடுத்து டெர்னரி ஆப்ரேட்டர். டெர்னரி ஆப்ரேட்டர் என்னன்னா இந்த மாதிரி எழுதுவோம் டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ அது என்னன்னா டெர்மினல் ஆப்ரேட்டர் கிட்டத்தட்ட என்னதுன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் என்ன சொல்லலாம்? இஃப் எல்ஸுக்கு சொல்லலாம். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் இஃப் எல்ஸ். நம்ம இஃப் எல்ஸ் பார்த்தா உங்களுக்கு அதுக்கப்புறம் இது புரியும் எப்படி நம்ம எழுதுறோம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் எல்ஸ்ல நார்மலா இப்படி எழுதும். இஃப்ல இது எக்ஸ்பிரஷன், இதுக்குள்ள ஒரு கண்டிஷன் ஒர்க் ஆகும். எல்ஸ்னா இன்னொரு கண்டிஷன் ஒர்க் ஆகும். ஸோ இவ்வளோ லைனுக்கு அப்புறம் நம்ம என்ன எழுதலாம்னா சிம்பிளா எழுதலாம். எப்படின்னா இங்க எழுதுறீங்கல்ல அந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூ ஆச்சுன்னா எது எக்ஸிக்யூட் ஆகும்? இது எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் இது எக்ஸிக்யூட் ஆகும். இந்த எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ் ஆகுதுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும்ல, அதுக்கு இப்படி போடுவோம். அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு ஒன்று எடுத்தாச்சா. இப்போ என்ன பண்ணலாம்? லெட்ஸ் அஸ்யூம் இன்டீஜர் b ஈக்குவல் டு 6ன்னு ஒன்று எடுத்துக்கலாம். இன்டீஜர் b ஈக்குவல் டு 6. அடுத்து என்ன பண்ணலாம்? ஐ வாண்ட் டு செக் வித் சம்திங் கால் ரிசல்ட்னு ஒன்று வச்சுக்கிட்டு இங்கே என்ன செக் பண்ணுறோம்? நம்ம எக்ஸ்பிரஷன் போடுறோம். எக்ஸ்பிரஷன்ல என்னது? a greater than b அப்படின்னு போடுறோம். a greater than b கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் செக் பண்ணும்போது இது வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே ஒன்று எக்ஸிக்யூட் ஆகும்.
என்ன எக்ஸிக்யூட் ஆகணும் சம்திங் லைக் இந்த ஆன்சர் வந்து ஏ ட்ரூ அப்படின்னு வரணும்னு வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த ஆன்சர் எனக்கு ஃபால்ஸ்ன்னு வரணும். ரிட்டர்ன் டைப் என்னன்னு போகுது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு போதா. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு எதில் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கோம் ஃபால்ஸ்ன்னு போகுது. ஓகே ஸோ அதை எதில் ஸ்டோர் பண்ண போகிறோம் ஸ்ட்ரிங்னு ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே ஸ்ட்ரிங்ன்றது என்னது சார் ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். அது என்ன டேட்டா டைப் ஸ்ட்ரிங்னுன்ற டேட்டா டைப். ஓகே இப்போ என்ன பண்ணியிருக்கேன் a = 5 b = 6ன்னு செக் பண்ணியிருக்கேன். அப்போ a greater bனா 5 greater என்னது 5 greater 6. அப்போ கண்டிஷன் என்னது ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா எதுக்கு பக்கத்தில் ஒர்க் ஆகும் காலன் பக்கத்தில் இருக்குது ஒர்க் ஆகும். அப்போ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா என்ன வருதுன்னு. ஸோ ரிசல்ட் என்ன வருது பாருங்க. ஆன்சர் ஃபால்ஸ் வந்துச்சா. இது இப்போ இது என்ன பண்ணலாம்னா ஏ வந்து வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏ வந்து 8 greater 5. அப்போ என்னது கண்டிஷன் வந்து என்னது கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ என்னது கொஸ்டின் மார்க் பக்கத்தில் இருக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரூ எக்ஸிக்யூட் ஆகுதா. ஸோ இதான் என்னது அடுத்து என்னது இது பார்த்தோமா. இப்படிதான் என்ன ஆகுது டெர்னரி ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இதுதான் என்னது ஸோ அப் டு திஸ் தான் என்னது திஸ் இஸ் அரித்மெட்டிக் ரிலேஷனல் லாஜிக்கல் அசைன்மெண்ட் யுனாரி இன்க்ரிமெண்ட் டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பார்ப்போம். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்து நம்ம தனி வீடியோவில் பண்ணலாம். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னா என்ன எப்படி ஒர்க் ஆகுது எப்படி பிட் அதாவது டெசிமல்லேருந்து பைனரி ஃபார்மாக மாற்றுறது பைனரி ஃபார்ம்லேருந்து எப்படி டெசிமலாக மாற்றுறது என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் அதுக்குள்ளே இருக்குது என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் அதுக்குள்ளே பண்ணலாம். ஸோ அதோடைய ப்ராப்பர்ட்டி என்ன அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அதை தனி வீடியோவாக பார்க்கலாம். இதுக்குள்ளே போயிட்டு நம்ம அதை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். லெக்சர் 4 வரைக்கும் போட்டோம். ஸோ கண்டினியூஸாக நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ ஜாவா டு ஜாப் சீரிஸை முடிச்சுட்டு வேறு போனால் ஸ்டார்ட் DSA டு ஜாப் சீரிஸ் அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருப்போம். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.